லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இறை தந்தையின் இரக்கம் நிறை பேரன்பு. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு. அன்பர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறை தந்தையின் இரக்கம் நிறை அன்பை நமக்கு எடுத்து எம்புகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தியில் மட்டுமே வரும் காணாமற் போன மகன் ஓமை மிகவும் புகழ்பெற்ற ஒன்றுதான். இயேசு கூறும் இந்த ஓமை ஒரு தந்தை தன் மகனை இந்தளவுக்கு ஆழமாக அன்பு செய்ய முடியுமா என்றும், அவர் இத்தனை பெரிய நல்லவராக இருக்க முடியுமா என்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. இந்த ஓமை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பு யாரை முன்னிறுத்தி இயேசு இந்த ஓமையை கூறுகிறார் என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். காணாமற் போன ஆடு, காணாமற் போன திராக்மா, காணாமற் போன மகன் ஆகிய 3 ஓமைகளை இயேசு அடுத்தடுத்து கூறுவதாக இந்நற்செய்தியின் 15ஆம் பிரிவில் லூக்கா பதிவு செய்கின்றார். பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் மையப்படுத்தியே இயேசு இந்த 3 ஓமைகளையும் கூறுகின்றார் என்பதை இவ்வதிகாரத்தின் தொடக்கத்தில் காண்கின்றோம். நீங்கள் உங்களையே மிகவும் மேலானவர்களாக நினைத்து கொண்டு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குகிறீர்கள். ஆனால் இவர்களைத்தான் இறைத்தந்தை தன் அன்பு மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அவர்களுக்கு இந்த ஓமைகள் வழி நின்று வெட்ட வெளிச்சமாக்குகின்றார் இயேசு. அவர் கூறும் இந்த காணாமற் போன மகன் ஓமை மனம் வருந்துதல், திரும்பி வருதல், விருந்தில் பங்கு பெறுதல் ஆகிய 3 முக்கிய கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கின்றது. முதலாவதாக, தன் பாவத்திற்காக மனம் வருந்துதல். பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவதற்கான முதல் நிலை இதுதான். ஏனென்றால் வருந்தாத மனம் திருந்தாது என்பார்கள். இளைய மகன் பன்றிகளை மேய்த்துக்கொண்டு அவை தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பிய போது அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை என்ற நிலை வரும்போதுதான் அவர் தனது பாவ வழிகளை அறிகிறார். இந்நிலையில் அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று கூறி தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார். சக்கேயுவின் மனமாற்றத்திலும் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று இயேசுவிடம் கூறுகிறார். பரிசேயரும் வரித்தண்டுபவரும் பற்றிய ஓமையில் வரித்தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்று கூறி தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார். இரண்டாவதாக, தந்தையிடம் திரும்புதல். திருந்தி வா, திரும்பி வா என்று கூறுவார்கள். முதல் படியிலேயே மனமாற்றம் நின்று போய்விடக்கூடாது. நான் மாபெரும் தவறிழைத்து விட்டேன், நான் அப்படியெல்லாம் செய்திருக்கவே கூடாது, அறிவற்றதனமாக நான் நடந்துவிட்டேன், இனி என் வாழ்க்கையில் என்ன பெரிதாக நடந்துவிடப் போகிறது, எப்படியோ வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதான், நான் செய்த பாவத்திற்கான தண்டனைதான் இது என்றெல்லாம் கூறி நம் மனமாற்றத்தின் உண்மைத்தன்மையை இழந்துவிடக்கூடாது. அதாவது, நமது மனமாற்றம் நம்மை நம்பிக்கையற்ற நிலைக்குள் தள்ளிவிடக்கூடாது. மாறாக அது நம்மை நம்பிக்கை நிறைந்த அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் என்றும், இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றியறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் என்றும்
என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்று ஆண்டவராம் கடவுள் உரைப்பதாகவும், நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர் என்று யோபு கூறுவதாகவும் நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். மேலும் திரும்பி வருதல் என்பது ஏதோ கடமைக்காக வருதல் என்று அர்த்தமல்ல. மாறாக இறைத்தந்தையின் ஆழமான அன்பையும் அவருடைய நன்மைத்தனங்களையும் உணர்ந்து வருதல் என்று இது அர்த்தப்படுகிறது. ஆகவே உண்மையில் மனம் வருந்தி திரும்பி வரும் இந்நிலைதான் மீண்டும் நம்மை பாவத்தில் விழாமல் காப்பாற்றும் என்பது திண்ணம். காணாமற் போன மகன் ஓமையில் தனது தந்தையின் கனிந்த அன்பையும் இரக்கம் நிறை செயல்களையும் ஆழ்ந்துணர்ந்தவராக உண்மையான மனமாற்றம் பெற்று தன் தந்தையிடம் திரும்பி வருகிறார். இது மட்டுமன்றி தன் தந்தையை மீண்டும் சந்திக்கும் போது அவரிடத்தில் என்ன சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்வதையும் பார்க்கின்றோம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். மூன்றாவதாக, விருந்தில் பங்கு பெறுதல், அதாவது மன்னிப்பின் கொண்டாட்டம். மன்னிப்பின் அடையாளமாக அமைவது கொண்டாட்டம். எந்த ஒரு மனந்திரும்புதல் நிகழ்வும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். காணாமற் போன மகன் ஓமையில் இந்த இரண்டு விடயங்களையும் காண்கின்றோம். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். மேலும் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை கண்டு அவரிடம், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் செல்கின்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்கின்றனர் என்பதை பார்க்கின்றோம். இம்மாதிரியான நிகழ்வுதான் சக்கேயுவின் வீட்டிலும் நிகழ்கின்றது. பாவம் செய்தேன் ஏசையா, தயவாக என்னை மன்னியும். பாவம் செய்தேன் ஏசையா, தயவாக என்னை மன்னியும். ஏசையா, ஏசையா. அன்பர்களே, காணாமல் போன மகன் திரும்பி வந்தபோது அவனது தந்தை அவனுக்கு புதுவாழ்வு அளித்தது போல இயேசுவும் நமக்கு புதுவாழ்வு அளிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்று கூறுவதன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவராம் கடவுள் வழங்கவிருக்கும் புதுவாழ்வு குறித்து குறிப்பிடுகின்றார். அவ்வாறே இரண்டாம் வாசகத்தில் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று உரைக்கின்றார் புனித பவுலடியார். அடுத்து முக்கியமாக, பாவிகளாகிய நாம் கடவுளுடன் ஒப்புரவாவதற்கு அவரே முதலில் முயற்சி எடுக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதாவது, நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை அவரது அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்ள அவரே முயற்சி எடுக்கின்றார். இதைத்தான் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் என்று காண்கின்றோம். நாம் அவருடன் ஒப்புரவாக வேண்டுமென்று கடவுள் பேராவலுடன் காத்திருக்கிறார். அப்படியென்றால் நாமும் மனமாற்றம் பெற்று இறைத்தந்தையிடம் திரும்பி வர முன்முயற்சி எடுக்க வேண்டும். காணாமல் போன மகன் இந்த முன்முயற்சி எடுப்பதை பார்க்கின்றோம். புனித பவுலடியாரும் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நமக்கு வேண்டுகோள் விடுக்கின்றார். அன்பர்களே, காணாமல் போன மகன் ஓமையைப் போன்றே நாம் சிந்திக்கத்தக்க ஓமை ஒன்று உள்ளது. அழகான கிராமம் ஒன்றில் வாழ்ந்த ஒரு தந்தைக்கு மகன் ஒருவன் இருந்தான். அவன் பிறந்த சில நாள்களிலேயே அவரது மனைவி இறந்து போனார். தனக்கு ஒரே மகன் என்பதால் அவனுக்கு அதிக அன்பும் பாசமும் ஊட்டி வளர்த்தார் அந்த தந்தை. அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து அவனுக்கு தாயில்லாத குறையை போக்கினார். அவன் வளர்ந்து வாலிபனானான். அவனுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைத்ததால் அவன் விருப்பப்படி வாழத் தொடங்கினான். பல தீய நண்பர்களோடு பழகி தீய நட்பை வளர்த்து கொண்டான்.
ஒரு நாள் தனது தந்தை தனக்காக சேமித்து வைத்திருந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் தீய நண்பர்களுடன் தொலைதூரத்திற்கு ஓடிப்போனான். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன்னிடம் இருந்த பணத்தையெல்லாம் செலவழித்தான். அவனிடமிருந்த பணமெல்லாம் தீர்ந்து போனதும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனை விட்டுவிட்டு ஓடிப்போயினர். அப்போது யாருமே இல்லாத ஆதரவற்றவனாக அவன் மாறியபோதுதான் தனது தந்தையின் அளவிட முடியாத அன்பை உணர்ந்தான். இப்படிப்பட்ட தந்தைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்து விட்டோமே என்றெண்ணி மனமெதும்பி அழுதான். உடனே தனது தந்தைக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். அப்பா, உங்கள் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எதிராக நான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களை காண வேண்டும் என்று என் மனம் பேராவல் கொள்கின்றது. உங்களை சந்தித்து உங்கள் கால்களை பற்றி கொண்டு நான் செய்த பாவங்களுக்காக கதறி அழவேண்டுமென எனது மனம் துடிக்கின்றது. என்னை அனுமதிப்பீர்களா அப்பா? இந்த கடிதம் உங்கள் கரங்களில் கிடைத்த ஓரிரு நாள்களில் உங்களை காண வருவேன். நீங்கள் என்னை உண்மையிலேயே மன்னித்து ஏற்பதாக இருந்தால் அதன் அடையாளமாக நமது வீட்டிற்கு முன்புறமுள்ள ஆலமரத்தின் மேல் ஒரு வெள்ளை நிற கொடியை கட்டி வையுங்கள். நான் உங்களிடம் திரும்பி வரும்போது ஒருவேளை அந்த மரத்தில் வெள்ளை கொடியை நான் காணவில்லை எனில் நீங்கள் என்னை மன்னித்து ஏற்க விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டு உங்களிடமிருந்து நான் நிரந்தரமாக விலகிவிடுவேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். அவன் கடிதத்தில் கூறியதுபடியே ஓரிரு நாள்கள் கழித்து தன் தந்தையை காண புறப்பட்டு வந்தான். அவன் வீட்டை நெருங்கியதும் அந்த ஆலமரத்தில் வெள்ளை நிற கொடி தெரிகிறதா என்று அண்ணாந்து பார்த்த அவன் வியப்பில் ஆழ்ந்து போனான். காரணம், அந்த ஆலமரம் முழுவதும் அவனது தந்தை எண்ணற்ற வெள்ளை நிற கொடிகளை கட்டி வைத்திருந்தார். தன் மகனின் வருகைக்காக பேராவலோடு காத்திருந்த அந்த தந்தை அவன் வீட்டை நெருங்கி வருவதைக் கண்டதும் ஓடோடிச் சென்று அவனை கட்டியணைத்து முத்தமிட்டார். ஆம், அவர் மரத்தில் கட்டியிருந்த ஒவ்வொரு வெள்ளை நிற கொடியும் தன் மகன் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பையும் பரிவிரக்கத்தையும் பாசத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தியது. மேலும் தன் மகன் திரும்பி வந்ததால் பெருமகிழ்வடைந்த அவனது தந்தை அவ்வூர் மக்கள் அனைவருக்கும் மாபெரும் விருந்தொன்றை படைத்தார் என்று அக்கதை நிறைவடைகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இம்மண்ணுலகத் தந்தையே பாவியான தன் மகன் மீது இந்தளவுக்கு அன்பு காட்ட முடிகிறது என்றால் விண்ணுலகத் தந்தை பாவிகளாகிய நம்மீது எந்தளவுக்கு அன்பு காட்ட முடியும் என்பதை எடுத்துக்காட்டவே காணாமல் போன மகன் என்ற ஓமையை கையாள்கிறார் இயேசு. ஆகவே நம் இறைத்தந்தையைப் போன்று நாமும் இரக்கம் நிறை மனதுடன் பிறரை நிபந்தனையின்றி மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு கேட்கத் தெரிந்தவர் மனம் திருந்தி வாழ்வார். மன்னிப்பு கொடுக்கத் தெரிந்தவர் மனம் மகிழ்ந்து வாழ்வார். மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கும் இதன் வழி பிறருடன் ஒப்புரவாவதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் நமது வாழ்வு கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக அமையும் என்பது திண்ணமன்றோ. ஆகவே இறைத்தந்தையைப் போல மன்னிக்கும் மனமும் இளைய மகனைப் போல மன்னிப்பு வேண்டும் மனமும் பெறுவோம். அதற்கான அருளை ஆண்டவர் இயேசு நமக்கு அருள வேண்டுமென்று இந்நாளில் ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்வோம். இறைத்தந்தையின் இரக்கம் நிறை பேரன்பு என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இறைவன் எப்போதும் நம்முடன் நடக்கின்றார். நமது சோதனை நேரங்களில் நம்மை தாங்குகின்றார். அவரது அமைதி மற்றும் அன்பின் சான்றுகளாக இருக்க நம்மை அழைக்கின்றார் என்ற மகிழ்வை எடுத்துரைக்கும் அடையாளமாக திருப்பயணம் இருக்கின்றது என்று எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 29 சனிக்கிழமை செக் மறைமாவட்ட ஆயர் பேரவை உறுப்பினர்கள் மற்றும் திருப்பயணிகளுக்கு வழங்கிய செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்த்துச் செய்தியினை செக் குடியரசு நாட்டின் திருப்பயணிகளுக்காக பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருப்பலியின் துவக்கத்தில் எடுத்துரைத்தார். ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் மைக்கேல் ஷெர்னி. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு செக் குடியரசு நாட்டிலிருந்து ரோமைக்கு திருப்பயணிகளாக வந்திருக்கும் மக்கள் அனைவரின் பயணமானது
நம்பிக்கையை புதுப்பித்தல், திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றலாம் திருத்தந்தையுடனான பிணைப்பை உறுதிப்படுத்துதல் போன்றவற்றின் அடையாளமாக திகழ்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. ஒப்படைக்கப்பட்ட மந்தையாம் மக்களை வழிநடத்தும் பணியில் தூய ஆவியின் கொடைகளை பேராயர் ஜொவானி அவர்களுக்கு எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படையான இறை தந்தை வழங்க தான் ஜெபிப்பதாக எடுத்துரைத்து வாழ்த்துச் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 29 சனிக்கிழமை டிரானா, துர்ஸ் மற்றும் அல்பேனியாவின் உயர் மறைமாவட்ட பேராயராக உயர்த்தப்பட்டிருக்கும் பேராயர் ஜொவானி அவர்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டு வாழ்த்துச் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், சான்றுள்ள கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பேரார்வம் கொண்டு வாழ்ந்து மறைந்த அல்பேனிய முன்னாள் பேராயர் அனஸ்தாஸின் வழித்தோன்றலாக பணிகளை செய்யவும் வாழ்த்தியுள்ளார். மறைந்த பேராயர் அனஸ்தாஸ் தனது பணிக்காலத்தின் போது வெவ்வேறு தளத்திரு அவைகள் மற்றும் துறவற மரபுகளைச் சார்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் அமைதியான மற்றும் இணக்கமான வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்றும் பல்வேறு செயல்களின் வழியாக தன்னை வேறுபடுத்தி காட்டியவர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. மனமாற்றம், மன்னிப்பு என்னும் இரண்டின் வழியாக நமது கண்களில் உள்ள கண்ணீரை கடவுள் துடைக்கின்றார் என்றும் அவைகள் பாவிகளை திரு அவை அணைக்கும் கரங்கள், இவ்வுலக பாதையில் நடக்க உதவும் கால்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 29 சனிக்கிழமை இறை இரக்கத்தின் மறைப்பணியாளர்களுக்கான யூபிலியை முன்னிட்டு அருள் பணியாளர்களுக்கான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் யூபிலி சிறப்பு செய்தியினை புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் எடுத்துரைத்தார். எல்லையற்ற அன்பில் உயர்ந்தவரான கடவுள் நம் அனைவரையும் மனமாற்றத்திற்கு அழைக்கிறார், எப்போதும் தம்முடைய மன்னிப்பால் நம்மை புதுப்பிக்கின்றார் என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், உலக மீட்பராகிய இயேசு தமது தூய ஆவியாரின் வல்லமையால் அவரை நாம் பின்பற்றி நடப்பதற்கான வழியை நமக்கு திறக்கின்றார் என்றும் எடுத்துரைத்துள்ளார். கடவுளின் அன்பானது ஓர் உயிருள்ள சுடரைப் போல நமது வாழ்க்கை பயணத்திற்கு பலம் அளிக்கின்றது என்றும், திருப்பயணங்கள் கடவுளின் அன்பை மேலும் மேலும் புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் உதவுகின்றன என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 29 சனிக்கிழமை திருப்பயணிகளாக ரோமைக்கு வருகை தந்திருந்த ரியத்தி மறைமாவட்டத்தைச் சார்ந்த இறை மக்களுக்கான வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடவுளின் அன்பை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பலவீனமான மற்றும் மிகவும் தேவைப்படும் மக்களுக்கு கடவுள் அன்பின் சான்றுகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மியான்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நில அதிர்ச்சியால் ஏராளமான உயிரிழப்புகள் மற்றும் அதிகமான பேரழிவுகள் ஏற்பட்டது குறித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து இரங்கல் தந்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மியான்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நில அதிர்ச்சியால் ஏறக்குறைய 1000 பேர் இறந்துள்ள நிலையில் அவர்களின் ஆன்மா இறைவனில் நிறையமைதி பெற வேண்டி அனுப்பப்பட்ட திருத்தந்தையின் இரங்கல் தந்தியானது திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதாகவும் துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தனது ஆன்மீக நெருக்கத்தினை உறுதியளிப்பதாகவும் அவ்விரங்கல் தந்தி செய்தியில் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவசரகால மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைவரும் தூய இறைவனின் வல்லமையுள்ள கொடையாகிய வலிமையையும் விடாமுயற்சியையும் பெற்று வாழ ஜெபிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயினால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் பேரழிவுகளுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து இரங்கல் தந்தி செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். காட்டுத்தீயினால் அன்புக்குரியவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் தனது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், காயமடைந்தவர்களுக்காகவும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைவரின் முயற்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.